வருக இறைக்குலமே, பெருக பெருக இறை அருளே, வருக வருக இறைக்குலமே, பெருக பெருக இறை அருளே. நல்ல ஆயின் காட்டிடும் நன்மையான வழியினை நடந்து சென்று நலமடைவோம் வாருங்களே, நடந்து சென்று நலமடைவோம் வாருங்களே. அவரை தேடுவோம், அவரை நாடுவோம், அவரை பாடுவோம், அவரில் வாழுவோம். அவரை தேடுவோம், அவரை நாடுவோம், அவரை பாடுவோம், அவரில் வாழுவோம். வருக வருக இறைக்குலமே, பெருக பெருக இறை அருளே. அறிந்து அவர் நிறைவேற்றிடுவார், தேவையெல்லாம் அறிந்து அவர் நிறைவேற்றிடுவார். அந்த நம்பிக்கையில் நன்றி பலி செலுத்திடுவோமே. அவரை தேடுவோம், அவரை நாடுவோம், அவரை பாடுவோம், அவரில் வாழுவோம். அவரை தேடுவோம், அவரை நாடுவோம், அவரை பாடுவோம், அவரில் வாழுவோம். வருக வருக இறைக்குலமே, பெருக பெருக இறை அருளே. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velanganni. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, இன்றைய திருப்பாடல் 112 முதல் 3 வசனங்களிலே நாம் இப்படி வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர், அவர்களது தலைமுறை ஆசி பெறும். அவர்களது இல்லத்தில் சொத்தும் செல்வமும் பெருகும். இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவர் முன் பயபக்தியோடு இருக்கிற உங்களையும், பயபக்தியோடு செபித்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களையும்
ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். உங்களின் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் இல்லத்திலே சொத்தையும் செல்வத்தையும் அவர் பெருகச் செய்கிறார். மகிழ்வோடு செபியுங்கள். நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். 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 மன்றாடுவோமாக. வாழ்வளிக்கும் வல்லலாகிய இறைவா, உம்மீது கொண்ட அன்பினால் புனித லாரன்ஸ் தமது பணியில் பற்றுறுதியுடன் இருந்து மாட்சிக்கு உரிய மறைசாட்சியாய் விளங்கினார்.
அவர் அன்பு செய்ததை நாங்களும் அன்பு செய்யவும், அவர் கற்றுத் தந்ததையே நாங்களும் செயல்படுத்தவும் அருள் தாரும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைமகனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும். மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும்போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? விதைப்பவருக்கு விதையையும் உண்பதற்கு உணவையும் வழங்குபவர், விதைப்பவருக்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளர செய்து அறச்செயல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார். ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 112 பதிலுரை பாடல் பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். 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 ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர்தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூவுலகில் வலிமை மிக்கதாயிருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். எந்நாளும் அவர்கள் அசைவுறார். நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வர்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித அருளப்பர் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடர்களை பார்த்து சொன்னதாவது: கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலைவாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை. திருத்தூதர் பணிகள் புத்தகம் 20வது அதிகாரம் 35வது வசனம். இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, இந்த நாளிலே கிபி 225 58 வரை வாழ்ந்த புனிதர் திருத்தொண்டர் லாரன்ஸின் விழா நாளை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்துஸ் காலத்திலே அவருக்கு பணிபுரிய ஏற்படுத்தப்பட்ட 7 திருத்தொண்டர்களுள் இவரும் ஒருவர். ரோமை பேரரசன் வலேரியன் கிறிஸ்தவ தலைவர்களையெல்லாம் பிடித்து கொன்றபோது திருத்தந்தை அவர்கள் புனித லாரன்ஸிடம் திருச்சபையின் சொத்துக்களை எல்லாம் ஒப்படைத்து விட்டு சென்றார். அப்படி ஒப்படைக்கப்பட்ட சொத்துக்களை எல்லாம் லாரன்ஸ் ஏழை எளியவர்களுக்கு வாரி வழங்கினார். இதை கேள்விப்பட்ட ரோமை அரசன் அவரை அழைத்து திருச்சபையின் சொத்துக்களை எல்லாம் என்னிடம் நீ ஒப்படைக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார். அவரிடம் அவகாசம் கேட்ட பிறகு எல்லா சொத்துக்களையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து பின்னர் ஏழைகளை எல்லாம் அழைத்து வந்து அந்த அரசனிடம் இந்த ஏழைகள் தான் திருச்சபையின் சொத்துக்கள் என்று சொன்னார். இதை கேள்விப்பட்ட அரசன் அவரை வாணலில் இட்டு வறுத்தெடுத்து சாவிற்கு ஒப்படைக்குமாறு கையளித்தார். நம்ம வீட்டில் சாதாரண ஒரு காய்கறிகளை வறுக்கிற மாதிரி அவரை பெரிய வாணலில் போட்டு வறுத்தாங்க. அப்படி வாணலிலே இருந்தபோது அவர் அந்த வேலையை செஞ்சவர்களை பார்த்து சொன்னார், ஒரு பக்கம் எனக்கு வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க, வெந்துரும், அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சாப்பிடுங்கள் என்று சொல்லி அவர் பேசி மறைசாட்சியாக உயிர் நீத்தார் என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது. இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, புனித லாரன்ஸின் வாழ்வு நமக்கு சொல்லுகிற செய்தி, நம்மால் இயன்ற உதவிகளை ஏழைகளுக்கு செய்து கொண்டே இருக்க வேண்டும்.
அப்படி நாம் செய்கிற போது ஏழைகளின் வாழ்வு இந்த சமுதாயத்திலே சமநிலையை அடையும். தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் கடிதத்திலே 6வது அதிகாரத்திலே 17, 18 அந்த வசனங்களிலே புனித சின்னப்பர் இப்படி சொல்லுகிறார். செல்வர்களாக இருப்பவர்களுக்கு இப்படி கட்டளையிடு, அவர்கள் தங்களுக்குள்ளதை தாராள மனத்தோடு பகிர்ந்து கொள்வார்களாக. தங்களுக்கென்று தங்களது வருங்காலத்திற்கென்று நல்லதோர் அடித்தளமாக இச்செல்வத்தை சேமித்து வைப்பதால் உண்மையான வாழ்வை அடைய முடியும். ஒருவனுடைய உண்மையான வாழ்வு என்பது தன்னிடம் இருக்கிற செல்வத்தை ஏழைகளோடு பகிர்ந்து சேமிப்பது. இல்லாதவனுக்கு நாம கொடுக்கிறது தான் நம்முடைய சேமிப்பு. அதுதான் உண்மையான வாழ்வு என்று புனித சின்னப்பர் சொல்லுகிறார். அப்ப என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் நான் கொடுத்துட முடியுமா? அப்புறம் எனக்கு வேணாமா? தோபித்து புத்தகத்திலே 4வது அதிகாரத்திலே 8வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். உன்னிடம் மிகுதியாக செல்வம் இருப்பின் மிகுதியாக கொடு, உன்னிடம் குறைவாக செல்வம் இருப்பின் குறைவாக கொடு, ஆனால் தர்மம் செய்ய மறக்காதே. நம்மால் இயன்றதை அதிகமாக இருந்தால் அதிகமாக கொடுப்போம், குறைவாக இருந்தால் குறைவாக கொடுப்போம், ஆனால் தர்மம் செய்வதை மறக்காதே என்று அந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. சீராக் புத்தகத்தில் 29வது அதிகாரத்திலே 12, 13 அந்த வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். உன் களஞ்சியத்தில் தருமங்களை சேர்த்து வை, அவை உன்னை எல்லா தீமை நின்றும் விடுவிக்கும். நாம் அடுத்தவங்களுக்கு செய்கிற தர்மமும் தானமும் தான் நமக்கு வர தீமையிலிருந்து நம்மளை காப்பாற்றும். அதுதான் நம்முடைய சேமிப்பு. தொடர்ந்து நாம் ஆசிக்கிறோம். வலிமையான கேடயத்தையும் உறுதியான ஈட்டியையும் விட அவை உன் பகைவரை எதிர்த்து உனக்காக போராடும். நம்முடைய பகைவர்களை எதிர்த்து போராடக்கூடிய கருவி எது என்றால் ஏழைகளுக்கு நாம் செய்கின்ற தானமும் தர்மமும் தான் நமக்காக போராடுகின்ற சக்திகளாக மாறும் என்று விவிலிய பகுதி நமக்கு சொல்லுகிறது. நம்ம எல்லோருக்கும் தெரிந்த பகுதி தான் நீதிமொழிகள் புத்தகத்திலே 19வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலே பலமுறை இந்த வசனத்தை நாம் கேட்டிருப்போம். ஏழைக்கு இறங்கி உதவுகிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார், ஆண்டவரே அதை அவருக்கு திருப்பி தந்து விடுவார் என்று அந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. நாம் செய்கின்ற தானமும் தர்மமும் இறைவனை நேரடியாக சென்றடை, இறைவனுக்கே அது சேரும். இறைவன் அதை பல மடங்கு ஆசீர்வாதமாக நமக்கு திருப்பி தந்து விடுவார் என்று அந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. தோபித்து புத்தகத்திலே 4வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஏழையிடமிருந்து ஒருபோதும் உன் முகத்தை திருப்பி கொள்ளாதே, அப்போது ஆண்டவர் தம் முகத்தை உன்னிடமிருந்து திருப்பி கொள்ள மாட்டார். சாமி என்னை கண்ணை திறந்து பார்த்து ஆசீர்வதிங்க அப்படின்னு சாமிகிட்ட நாம வேண்டதுக்கு முன்னாடி நம்மால் என்ற தான தர்மங்களை ஏழை எளியவர்களுக்கு நாம் செய்திருந்தோம் என்றால் மட்டும்தான் இறைவன் அவருடைய திருமுகத்தை நமக்கு காண்பித்து ஆசீர்வாதத்தை வழங்குவார். எசாயா புத்தகத்திலே 58வது அதிகாரத்திலே 10வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும்,
இருண்ட உன் நிலை நண்பகல் போல் மாறும். நம்முடைய கஷ்டமெல்லாம் போயிடணும், நம்ம வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும் அப்படின்னா ஏழைகளுக்கு உதவி செய்வதன் வழியாக அது நடக்கும் என்று கடவுள் நமக்கு சொல்லுகிறார். இணைச்சற்று நூலிலே 15வது அதிகாரத்திலே 7 to 11 முடிய உள்ள அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். நீ வாழுகின்ற நாட்டில் ஏழைகள் என்றும் இருப்பர். நாட்டிலுள்ள வறியோருக்கும் தேவையுள்ளோருக்கும் உன் கைகளை தாராளமாக திற. அப்போது நீ செய்யும் அனைத்து செயல்களிலும், நீ மேற்கொள்ளும் எல்லா முயற்சிகளிலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார் என்று அந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. இறைவிசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, திருத்தொண்டர் லாரன்ஸ் ஏழைகளுக்கு வாரி வழங்கினார். இப்போ நம்மளாம் ஒன்றும் செய்யலையா? நீங்கள் எல்லோரும் எத்தனையோ ஏழைகளுக்கு உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். உங்களால் இயன்ற உதவியை தேவையில் உள்ளோருக்கும் வறியோருக்கும் நீங்கள் செய்து கொண்டேதான் இருக்கிறீர்கள். யாருமே உதவி செய்யலை அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்லவே முடியாது. இந்த ஆலயத்தில் இருப்பவர்களும் சரி, இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக இத்திருப்பலியிலே பங்கெடுக்கிற எல்லோரும் உங்களால் இயன்ற உதவிகளை ஏழைகளுக்கு செய்து கொண்டேதான் இருக்கிறீர்கள். இறைவன் உங்களை நிறைவாக பாராட்டுகிறார். தொடர்ந்து இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள். நீங்கள் செய்கின்ற எல்லா செயல்களிலும், நீங்கள் மேற்கொள்ளுகின்ற எல்லா முயற்சிகளிலும் ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை உயர்த்துவார். இதையளிப்போம் இறைவா, எம்மிடம் என்ன உண்டு, நீ கொடுத்ததெல்லாம் கொண்டு வந்தோம், கனிவாயிருப்பாயே. இதையளிப்போம் இறைவா, எம்மிடம் என்ன உண்டு, நீர் கொடுத்ததெல்லாம் கொண்டு வந்தோம், கனிவாயிருப்பாயே. தருகின்றோ எம்மையே ஈர்ப்பாயோ எளிய காணிக்கை. தருகின்றோ எம்மையே ஈர்ப்பாயோ எளிய காணிக்கை. எதையளிப்போம் இறைவா, எம்மிடம் என்ன உண்டு, நீ கொடுத்ததெல்லாம் கொண்டு வந்தோம், கனிவாயிருப்பாயே. பொன்னு பொருளோ என்னிடம் ஒன்றுமில்லையே, பொன்னும் பொருளும் வேண்டாமோ, நான் தான் உனக்கு வேண்டுமோ. பொன்னோ பொருளோ என்னிடம் ஒன்றுமில்லையே, பொன்னும் பொருளும் வேண்டாமோ, நான் தான் உனக்கு வேண்டுமோ. அன்பிற்க சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். நமது நன்மைக்காகவும்
புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித லாரன்ஸின் விழாவில் நாங்கள் பேரின்பத்தோடு ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை கனிவோடு ஏற்றருளும். அவை எங்களுடைய மீட்புக்கு எந்நாளும் உதவியாயிருக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித லாரன்ஸ் முது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழச் செய்கிறீர். ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் என்று அருளப்ப நற்செய்தியிலே 15வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலே எங்களுக்கெல்லாம் வாக்கு கொடுத்திருக்கிற எங்கள் அன்பான ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, இதோ இந்த காலை வேளையிலே உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக ஏங்கி செபிக்கிற எல்லோரையும் கண்ணோக்கியிருடும். எத்தனையோ விருப்பங்களை தேவைகளை எல்லாம் சொல்லி இந்த திரு வழிபாட்டிலே கலந்து கொண்டு உம்முடைய பிள்ளைகள் செபித்து கொண்டிருப்பார்கள். குடும்ப தேவைகளுக்காக, பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக, நல்ல வேலை வாய்ப்பிற்காக, திருமண வரனுக்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, விவசாயம் செழிப்பதற்காக, மழை பெறுவதற்காக, குடும்பத்தில் உள்ள கடன் தொல்லைகள் எல்லாம் தீர்வதற்காக, பில்லி சூன்னிய கட்டுக்கள் எல்லாம் அகழுவதற்காக, வேலையிலே முன்னேற்றத்தை பெற்றுக்கொள்வதற்காக, உடல் உள்ள வியாதிகள் எல்லாம் அகழுவதற்காக என்று சொல்லி எத்தனையோ விருப்பங்களை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை இந்த இடத்திலே சொல்லி செபித்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் என்று எங்களுக்கு நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, விருப்பத்தோடு இந்த காலை பொழுதிலே இதையெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் கேட்டு செபிக்கிறார்களோ ஆண்டவரே, அவை எல்லாவற்றையும் நீர் அவர்களுக்கு தந்தரிடும். துன்பங்கள் அனைத்திலும் அவரே தம் மக்களுக்கு மீட்பரானார். தூதரோ வானதூதரோ அல்ல, கடவுளே நேரடியாக தம் மக்களை விடுவித்தார். தம் அன்பினாலும் இரக்கத்தாலும் அவர்களை மீட்டார் என்று எசாயா புத்தகத்திலே 63வது அதிகாரத்திலே 9வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பினாலும் இரக்கத்தினாலும் துன்பங்கள் துயரங்கள் அனைத்திலும் இருந்தும் நீரே நேரடியாக எங்களை விடுவிக்கிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நாளிலே வேதனையோடு செபிக்கிற எல்லோரையும் கண்ணோக்கியருளும். ஆண்டவரே, என்னுடைய துன்பத்தை போக்கும் ஆரோக்கிய மாதாவே, என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் அகற்றும் என்று உருக்கமாக செபிக்கிற எல்லோரையும் ஆண்டவரே நீர் கண்ணோக்கியருளும். இவர்களின் துன்பங்களை எல்லாம் நீரே நேரடியாக அகற்றி இவர்கள் மகிழ்வோடு வாழ அருள் புரிந்தருளும். லூக்கா நற்செய்தியிலே 17வது அதிகாரத்திலே 13 உள்ள வசனங்களே நாங்கள் வாசிக்கிறோம். தொழுநோயாளர்கள் இயேசுவிடம் வந்து, ஐயா இயேசுவே எங்களுக்கு இரங்கும் என்று மன்றாடினார்கள். நீங்கள் சென்று குருக்களிடம் உங்களை காண்பியுங்கள் என்றார் இயேசு. அவர்கள் ஆலயத்தை நோக்கி செல்லும் போதே அவர்கள் பிணி தீர்ந்திருப்பதை அறிந்தார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த இடத்திலே இந்த திரு வழிபாட்டிலே கலந்து கொண்டு செபிக்கிற எல்லா பக்தர்களையும் நினைவு கூர்ந்திரணும். ஐயா இயேசுவே எனக்கு இரங்கும், ஐயா இயேசுவே என்னை சுகப்படுத்தும், அம்மா ஆரோக்கிய தாயே எல்லா நோயிலிருந்தும் என்னை சுகப்படுத்தும் என்று சொல்லி செபித்துக் கொண்டிருக்கிற எல்லோர் மீதும் ஆண்டவரே உம்முடைய திருக்கரம் படுவதாக. உம்முடைய திருக்கரத்தை நீட்டி தொட்டு ஆசீர்வதித்து ஆரோக்கிய மாதா வழியாக அவர்களுக்கு சுகம் அளித்தருளும்.
மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித லாரன்ஸ், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திரு உலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும்,
எனது ஆன்மா நலமடையும். சரிகமா சரிகமா உண்மை உணவை நன்மை எனவே உண்டு மகிழ்ந்திடுவோ, உறுதி அடைந்திடுவோ. உண்மை உணவை நன்மை எனவே உண்டு மகிழ்ந்திடுவோம், உறுதி அடைந்திடுவோம். கமலமணி சாவகரி சரி கமலசா கோடி பலன் தரும் கோதுமை மணி இயேசு ஒருவரேதான். வாழ்வு வழங்கும் வானதேவனின் வார்த்தையும் அவர்தான். கூடி பலன் தரும் கோதுமை மணி இயேசு ஒருவரேதான். வாழ்வு வழங்கும் வானதேவன் வார்த்தையும் அவர்தான். எனது உடல் இது, எனது ரத்தம் இது என்றதும் அவர்தான். எனது உடல் இது, எனது ரத்தம் இது என்றதும் அவர்தான். நிதானம் உண்ணுங்கள், நினைவு கூறுங்கள் என்றதும் அவர்தான். இந்த உண்மை உணவை நன்மை எனவே உண்டு மகிழ்ந்திடுவோம், உறுதி அடைந்திடுவோம். உண்மை உணவை நன்மை எனவே உண்டு மகிழ்ந்திடுவோம், உறுதி அடைந்திடுவோம். மதனிதசா கமதபனி சாமகரி சரி கமலசா நல்ல ஆயின் நானே என்றவர் இயேசு ஒருவரேதான். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்றதும் அவர்தான். இயேசு ஒருவரேதான். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்றதும் அவர்தான். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோ. புனித லாரன்ஸின் விழாவில் வணக்கத்துடன் நாங்கள் புரியும் ஊழியத்தால் உமது மீட்பின் வளர்ச்சியை எந்நாளும் உணர்ந்து கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆரோக்கிய அன்னை ஆசி பெற கரம் கூப்பி தலை வணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையை ஏற்று, இறைவா,
இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களையும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இறைவா, இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பால்களின் பால்குடத்தை பொங்கச் செய்த ஆரோக்கிய மாதாவின் பரிந்துரையை ஏற்று இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இறைவா, இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்த ஆரோக்கிய மாதாவின் பரிந்துரையை ஏற்று இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இறைவா, இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்த ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையை ஏற்று இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் என்றும் உங்களோடு தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.